அவனுக்கு கிடைச்சிருக்கோம். நீ எனக்கு கிடைக்காது. ரேஸ் நடத்துக்கு நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குதிரைகள் வந்து நிறையா குதிரைகளோட அழிஞ்சு போச்சு, யாரும் விரும்புறதில்ல வளர்த்துறக்கு. அதை ஊக்குவிக்கிற வகையில் காட்டியாவாடி, மார்வாடி, இங்கிலீஷ் பிரீடு இப்படின்னு ஒரு வெரைட்டியாக பிரித்து நாங்கள் ரேஸ் நடத்திட்டு இருக்கிறோம். இதுக்கு காரணம் என்ன, இந்த ரேஸ் நடத்துறதுனால குதிரைகள் வந்து வளர்த்துறக்கு நிறைய ஆர்வப்படுவாங்க. குதிரைகளை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக நான் இந்த ரேஸ் நடத்துகிறோமுங்க. இந்த பொள்ளாச்சி ரேக்லா குதிரைகள் சங்கம் சார்பாக நாங்கள் இந்த ரேஸ் நடத்துகிறோம். இந்த இதில் சுமார் வந்து இதில் 30 குதிரை ரைடிங்கு வண்டி எல்லாம் ஓடிட்டு இருக்குதுங்க. இந்த குதிரை எங்கெங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர், அவினாசி, கோயம்புத்தூர், அதுபோக பொள்ளாச்சியில் இருக்கிற லோக்கல் குதிரை, கேரளாவிலேருந்து கொளிஞ்சாம்பாறை, அந்த மாதிரி எல்லா பக்கம் இருந்து ஒரு 100 கிலோமீட்டரில் சுற்றளவு இருக்கிற குதிரைகள்லாம் இங்கே வந்து வெற்றி பந்தயம் வைக்கிறோட நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா, முன்னாடி காலத்தில் வந்து குதிரை வந்து ஒரு பயன்பாட்டில் இருந்து நமக்கு போக்குவரத்து வாகனமாக பயன்பட்டுச்சுங்க. இப்போ காரு, பைக் இந்த மாதிரி நாகரிகமாக வந்து வளர்றனால குதிரைகள் வளர்ப்பு வந்து குறைஞ்சிட்டே இருக்குது. அதை ஊக்குவிக்கிற வகையில் தான் இது ரேஸ் நடத்திட்டு இருக்கிறோங்க நாங்கள்.